யாருமே எதிர்பார்க்காத ஒரு பகீர் உண்மையை கூட்டத்துல ஒரு பெண் சொன்னது மிகப்பெரிய வேதனையும் அதிர்ச்சியும் கொடுத்திருக்கு. கூட்டத்துல எங்க பக்கத்துல இருந்த எல்லாருமே மயங்கி மயங்கி விழுந்தாங்க. நாங்க கூட மயக்கத்துல இருக்காங்கன்னு தான் நினைச்சோம். கூட்டத்துல சரியான பாதுகாப்பு கொடுக்கல. யாருமே காவல்துறையெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கல. மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருச்சு. இந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யறதுனே தெரியல. திடீர்னு கூட்ட நெரிசல் அதிகமாகி ஒவ்வொருத்தரா மயங்கி விழுக ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. ஒவ்வொருத்தரையும் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போன நேரத்துல அங்க நிறைய பேர் உயிரிழந்ததா சொன்னாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்ததும், சொன்னது கேட்காம கூட்டத்துக்கு வந்ததும், சரியான பாதுகாப்பு எல்லாமையும் நடந்ததுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அதிர்ச்சியான ஒரு உண்மைய சொன்னாங்க. இந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவங்களை பார்க்கும் போதும் அவங்க குடும்பத்தை பார்க்கும் போதும் மிகப்பெரிய வேதனையும் அதிர்ச்சியும் கொடுக்குது. நானே நொறுங்கி போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவரு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே குணமாகி வர நம்ம சார்பாகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். விசாரணைகள் தீவிரமாயிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.